அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா. கருப்பு சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சாமி யாருக்கு அள்ளி கொடுப்பாரு, யாருக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வை தருவார், அதாவது ஃபினான்ஸ் ரீதியாக நல்ல ஒரு உயர்வை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி அப்படிங்கிற கிரகம், சனி சேட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சனி அப்படிங்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்குள்ளே 30 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த 30 டிகிரியில் சனி 20 டிகிரிக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் இந்த கருப்பு சாமி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சங்கிலி கருப்பு, அப்புறம் முத்து கருப்பு அப்படின்னு இந்த கருப்பு சாமி கோயில்கள், வெண்ணங்குடி கருப்பு சாமி அப்படின்னு இந்த மாதிரி கருப்பு சாமி கோயில்கள் எல்லாத்துக்கும் போய் நீங்கள் ஒரு 5 சனிக்கிழமை ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா அந்த வேண்டுதல் உடனே நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. 5 சனிக்கிழமை தொடர்ந்து சனி ஓரையில் போய் அந்த கருப்பு சாமி கோயிலில் 20 டிகிரிக்கு மேலே உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் சேட்டன் அப்படிங்கிற கோள் இருந்துச்சுன்னா உங்களுடைய வேண்டுதலை உடனே நிறைவேற்றுறதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 டிகிரிக்கு கீழே சேட்டன் அப்படிங்கிற கோள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கருப்பு சாமி, இந்த காவல் தெய்வம், இந்த சங்கிலி கருப்பன் அப்படிங்கிற இந்த தெய்வங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லாங் பீரியட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆகலாம், இல்லை 6 மாதம் ஆகலாம், இல்லை 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். திரும்ப திரும்ப நீங்கள் போயிட்டுருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த கருப்பு சாமின்னு சொல்லக்கூடிய தெய்வம் உங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் சனி அப்படிங்கிற கோள் 20 டிகிரிக்கு மேலே இருக்கோ இவங்கெல்லாம் இந்த கருப்பு சாமி, முத்து கருப்பன், சங்கிலி கருப்பன், வேட்டை கருப்பன் அப்படிங்கிற இந்த கருப்பு சாமி கோயில்களுக்கு போகும்போது, கருப்பு சாமி குறி சொல்கிற இடத்துக்கு போகும்போது உடனே நடக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஏன் இந்த சனியை அதிக பாகையில் இருக்கிறவங்க தொடர்ந்து கருப்புசாமி கோயில்களுக்கு அதாவது 20 டிகிரிக்கு மேலே இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு 10 அமாவாசையோ இல்லை 10 சனிக்கிழமையோ அந்த கருப்புசாமி கோயிலில் போய் எனக்கு ஒரு லாட்ரி சீட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி விடாமல் ஒரு 10 சனிக்கிழமை 10 அமாவாசை போகும்போது அவங்களுக்கு லாட்ரி சீட் அடிக்கிறது கூட நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான ஒரு தரமான வழிபாடு இந்த சனி அதிக பாகையில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்க இப்போ நான் சொல்லிட்டு வரேன்ல, இந்தந்த தெய்வங்களை வழிபட்டால் இவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எந்த கிரகம் அதிக பாகையில் இருக்கோ, இப்போ செவ்வாய் அதிக பாகையில் இருந்தால் அவன் முருகன் கோயிலுக்கு அசால்ட்டாக போவான், போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போவான். ஆனால் 2 தட்டி போனாலே அவன் கேட்டது கிடச்சிரும். ஆனால் யாருக்கு செவ்வாய் 10 டிகிரிக்கு கீழே இருக்கோ, 5 டிகிரிக்கு கீழே இருக்கோ அவன் பார்த்தீங்கன்னா உளுந்து 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 முருகனை கும்பிடுவான், நடப்பயணம் போவான், மொட்டை போடுவான், முருகன் கோயில்லையே கெதியாக கிடப்பான். இந்த சாமி எனக்கு ஒன்றுமே தரலேன்னு நம்ம இதை விலக்கி, அப்பா உனக்கு செவ்வாய் கம்மி டிகிரியாக இருக்குது, நீ முருகன் கோயிலுக்கு போனால் வேண்டுதல் நடக்காது, லேட் ப்ராசஸாக தான் நடக்கும், நீ செவ்வாய் இது உனக்கு வேற ஒரு கோள் அதிக பாகையில் இருக்குது, அந்த தெய்வத்தை போய் புடி அப்படின்னா அவன் போக மாட்டான். இல்லை நான் இந்த கோயிலுக்கு தான் போவேன் அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியாது. இந்த வீடியோ ஏன் இந்த கான்செப்ட் நான் இவ்வளோ விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னா, தெய்வ வழிபாடுகளில் பல விஷயங்கள் இருக்குது. நம்ம ஏதோ ஒரு தெய்வத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இந்த தெய்வம் தான் எனக்கு தருங்கும்போது அந்த தெய்வத்துக்குண்டான கிரகம் உங்கள் ஜாதகத்தில் அதிக பாகையில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கம்மி பாகையில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேண்டுதல் பண்ணி எத்தனை நாள் நடந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ சனிங்கிற கோள் யாருக்கெல்லாம் அதிக பாகையில் இருக்கோ, 20 டிகிரிக்கு, 25 டிகிரிக்கு, 28 டிகிரி தான் டாப்பு. இவங்கெல்லாம் ஒரு பிரசித்தி பெற்ற கருப்புசாமி கோயிலில் போய் ஒரு 3 சனிக்கிழமை 5 சனிக்கிழமை போய் சனி ஓரையில் அந்த கருப்புசாமி வேண்டிட்டு வந்தாங்கனாலே அவங்க கேட்டது உடனே நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ யாருக்கு கருப்புசாமி ஒரு கோடீஸ்வரன் யோகத்தையோ ஒரு லட்சாதிபதி யோகத்தையோ அள்ளி கொடுப்பாரு அப்படின்னா
சனி அதிக பாகையில் இருக்கிறவங்க சனியுடைய கருப்புசாமியோட மந்திரங்கள், கருப்புசாமியான பிரசித்தி பெற்ற கோயில்கள், கருப்புசாமிக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு போய் அவரை போய் வழிபட்டுட்டு வர்றது, கருப்புசாமிக்கு வந்து சனிக்கிழமை போய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து நல்லெண்ணெய் காப்பு ஏற்படுத்துறது, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்கூடாக நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரி, அடுத்த ஒரு வீடியோவில் எந்த கிரகம் வந்து அதிக பாகையில் இருந்தால் எந்த தெய்வத்தை முடித்தா உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு வந்து காரியத்தை வந்து முடிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். வணக்கம்.